இங்க ஒரு காம்படிஷன்ல முத நாள் சமைச்ச மிச்சமான சாப்பாட்டை வச்சு ஏதாவது ஒரு டிஷ் செய்யணும்னு போட்டி வைக்கிறாங்க. அதுல 2 பேர் கலந்துக்கிறாங்க. ஒருத்தர் ஏற்கனவே குக்கிங் மீடியால ஃபேமஸா இருக்கிற ஒரு லேடியும் வீட்டுல சமைச்சிட்டு இருக்கிற சாதாரண பொண்ணுக்கும் நடுவுல தான் போட்டி ஆரம்பிக்குது. ஆனா இந்த பொண்ணு எப்பயுமே ஹெல்த்தியா சமைக்கிறதுல தான் கவனமா இருப்பா. சோ அவளுக்கு பழச வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவ யோசிக்கிற கேப்ல அந்த லேடி கடகடன்னு இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு மிக்ஸில அடிச்சு எதையோ செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன புதுசா செய்ய போறீங்கன்னு கேட்டா அடுப்பை யூஸ் பண்ணாம சமைக்க போறதா சொல்றாங்க. அதை கேட்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இந்த பொண்ணு எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இப்பதான் ஒவ்வொன்னா எடுத்து பொறுமையா கட் பண்ணிட்டு இருக்கா. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியாம இருக்கா. சோ இத பாக்குற ஆடியன்ஸும் ஃபேமஸா இருக்கிற அந்த லேடி தான் வின் பண்ண போறாங்கன்னு கான்பிடென்ட்டா இருக்காங்க. அந்த லேடி இருக்கிற டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே சீக்கிரமா செஞ்சு 3 டிஷ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணதும் மைக்ரோவேவ்ல வச்சுட்டு கூலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அவங்க யூஸ் பண்ற மிக்ஸியோ வெஜிடபிள் கட்டரோ மைக்ரோவேவ் அவனோ எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது. சோ எப்பயுமே வீட்டுல செய்யற மாதிரி பொறுமையா கத்திய வச்சு காய்கறிகளை நறுக்கி அடுப்புல ஒரு சாஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவங்க கொடுத்த 15 நிமிஷத்துல இந்த லேடி 7 நிமிஷத்துல டிஷ் ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க. ஆனா இந்த பொண்ணு ஸ்லாத் மாதிரி ஸ்லோ மோஷன்ல செஞ்சுட்டு இருக்கா. அத பாக்குற ஆடியன்ஸ்ல இருந்து ஜட்ஜ் வரைக்கும் எல்லாருமே பொறுமையா இழந்துடுறாங்க. ஆனா கடைசியில இவங்க 2 பேரோட டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி பார்த்த ஜட்ஜிங்களுக்கே குழப்பம் வந்துருது. ஏன்னா இந்த பொண்ணோட டிஷ் பழைய சாப்பாடோட டேஸ்ட் மாறாம புதுசா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்ந்து ஹெல்த்தியாவும் பாரம்பரியமாவும் இருக்கு. ஆனா இந்த லேடி டைமிங்க சேவ் பண்றதா நினைச்சு ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட்ல செய்யற மாதிரி ஏகப்பட்ட இன்கிரிடியன்ஸ் சேர்த்திருக்காங்க. சோ அது எல்லாராலையும் சாப்பிட முடியாது. வயசானவங்களுக்கு செரிக்காம கூட போகலாம். அப்படி இருந்துமே ஒரு ஜட்ஜ் அவங்களுக்கு தான் மார்க் கொடுக்கறாரு. இன்னொரு ஜட்ஜ் இந்த பொண்ணுக்கு மார்க் கொடுத்துறாரு. இப்ப கடைசியா கொடுக்க போற ஜட்ஜோட மார்க்ல தான் யாரு வின்னர்னே தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இவர் டைமிங்ல அந்த லேடியா இருந்தாலும் ஹோட்டலுக்கு வர கெஸ்டோட ஹெல்த் தான் முக்கியம். சோ டைமிங் லேட் ஆனாலும் ருசியான சாப்பாட்டை அதுவும் ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்த இந்த பொண்ணு தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாரு.